தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல் மனுஷர்கள் இருதயத்துக்கு இருதயம் ஒத்திருக்கும். எல்லாருடைய பிரச்சனையும் ஒன்று தான். எல்லாருடைய பிரச்சனையும் ஒன்று தான். சரி சொல்லுவாங்க, ஒருத்தன் பொன் குடத்தை கீழே போட்டுட்டானா, அது நெளிஞ்சு போச்சான். அவன் அழுகிற அழுகையும் ஒன்று தான். அவன் மண்பானையை போட்டவன் அழுகிற அழுகையும் ஒன்று தானா. ஸ்தோத்திரம். மண்பானை போட்டு அழுகிற அழுகை தான் உண்மையான அழுகை. பொன் பாத்திரத்தை கீழே போட்டு அழுகிற மாதிரி அழுகை உண்மையான அழுகை கிடையாது. ஏன்னா அது நசுங்கி போனாலும் சரிப்படுத்திக்கலாம். அவனுக்கு எந்த ஒரு சேதம் இல்லை. பொற்குடத்தை கீழே போட்டவன், வெள்ளி குடத்தை கீழே போட்டவனும் ஓன்னு அழுகுறான். மண்பானையை கீழே போட்டவனும் ஓன்னு அழுகுறான். இவனுக்கு உள்ளதும் போச்சு இவனுக்கு. ஆனால் அவன் அழுகைக்கும் ஆனால் 2 பேருக்கு முடியதான அழுகையும் எப்படி தான் இருக்குது. அப்போ பாதிப்புகள் வித்தியாசமாக இருந்தாலும், ஏற்பட்டதான இழப்புகள் வித்தியாசமாக இருந்தாலும், ஆனால் அந்த இருதயம் 2 பேருடையதான இருதயமும் ஒன்று போல தான் இருக்குது. அவன் அவ்வளோ, அதாவது சொல்கிறல்ல, 10 ரூபா கிடைக்காம இன்றைக்கி ஒரு 100 1000 ரூபாய்க்காக கஷ்டப்படணுன்றதான வேதனையும், ஒரு 10 லட்சம் ரூபாய் இல்லாமல் கஷ்டப்பட வேதனையும், வேதனை 2 இருதயத்துக்கு இருதயம் 2 ஒன்று போல தான் அப்படிங்கிறத அவர் சொல்கிறத பார்க்குறோம். பாவங்களை மன்னித்தாரே துதி துதி, தீய சாபங்களை நீக்கினாரே துதி துதி, துரோகங்களை தீர்த்தவரை துதி துதி, இனிய ராகங்களை தந்தார் பாடி துதி துதி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாருங்கள், வேத வசனத்தை தியானிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. நீதிமொழிகள் 27. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. இதிலிருந்து ஒரு பெரிய விஷயத்தையே சொல்லுவாங்க. டுடே இஸ் த மேட்டர். நாளைய, அதாவது நேற்றைய தினம் முடிந்து போன ஒன்றான், நாளைய தினம் இனிமேல் வரப்போகிற ஒன்றான், இன்றைய தினம்தான் முக்கியமாக. அப்போ இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கு நன்றாய் செய்யுங்கள். இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒன்றால் இன்னைக்கு செய்யக்கூடிய வேலையை நாளைக்கு செய்யலாம் என்று ஒத்தி வைக்காதே. இன்னைக்கு ஒன்றால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் இன்றே செய்ய. இன்னைக்கு செய்ய வேண்டிய அவசியமானதையும் அவசரமானதையும் இன்றைக்கே செய்ய. நாளைய தினத்தை குறித்து நாளைக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், நாளைய தினத்தை பற்றி எதிர்பார்க்காத. அது பிறப்பிப்பதே நமக்கு தெரியாது. அந்த நாள் வருமானு தெரியாது, நாம் நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. நாளை என்பது ஒன்று வருமானு தெரியாது, நாளை என்பதில் நாம் இருப்போமான்னு தெரியாது. ஆகையினால் இன்றைய தினத்தை சரியாய் வாழ்ந்து செய்ய வேண்டியதை இன்று நீ செய்வாயாக. நாளைக்குள்ளதை போய் இன்றைக்கி செய்ய வேண்டியதில்லை, ஆனால் நாளைக்கு வேண்டியதுக்கான அவசியமான, அதற்காக நாளைய தினத்துக்கான ஆயத்தமும் ஆமென் ஸ்தோத்திரம். நாளைய தினத்துக்கான ஆயத்தம் நமக்கு அவசியம். நாளைய தினத்துக்காக திட்டமிடுதல் அவசியம். ஆனால் நாளைய தினத்தை பற்றி கவலை உனக்கு வேண்டாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்கன்னு. சரி, உன் வாயல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடில் அந்நியனே உன்னை புகழட்டும். நீயே தற்பெருமை பேசிக்காத, நான் இப்படி நீனே சொல்லிக்காத. கல் கணம் மணல் பாரம், மூடனுடைய கோபமும் 2லும் பாரமா. கல்லை விட மணலை விட அதிக பாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மூடனுடைய கோபம்தான். அது கல் மண்ணை மண்டையில் கொட்டின மாதிரி இருக்குமா, கல்லால் அடித்த மாதிரி இருக்குமா கோபம். அவனுடைய கோபம் சாதாரணமானதில்லை. அதனால தான் முற்கோபியாக இருக்காதீங்க, கோபப்படாதீங்க. நீங்கள் கோபப்படுகிறது நீதிமானுக்கு அழகல்ல. உக்கிரம் கொடுமை உள்ளது,
கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையம் என்றால் முன்னிற்க தரும். அப்போ 3 வேண்டாம். உக்கிரமும் கொடுமை தான். உக்கிரம் கோபம் ரெண்டும் ஒன்று தான். அது பயங்கரமான கோபம், இது மிதமான கோபம், இது பொறாமை. இது கோபப்படாது, மனசுக்குள்ளே வச்சுக்கிடும். இந்த 3மே நல்லதில்லை. மறைவான ஸ்நேகத்தை பார்க்கல வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. மறைவான ஸ்நேகம் வேண்டாம். மறைவான ஸ்நேகத்தை விட எது முக்கியம்னா வெளிப்படையாக கடிந்து கொள்வது தான் முக்கியமாக. ஒரு ஸ்நேகிதன் நீங்கள் அதனால் என்னென்னா இந்த கடிந்து கொள்வது ரொம்ப நல்லது. கடிந்து கொள்வது நல்லது. நீங்கள் நேசிக்கிற ஒரு ஆளாக இருந்தால் நிச்சயமாக நீ கடிந்து கொள்வீங்க. ஸ்நேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையான அடி, ஆனால் சத்துருவினும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். அப்போ நல்ல நண்பன் என்றால் வெளிப்படையாக இருப்பான். அது கொஞ்சம் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு அர்த்தம். அதாவது ஒரு வசனமோ அல்லது 2 வசனமோ ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இந்த 5வது வசனமும் 6வது வசனமும் ஒரே விஷயந்தான். 7வது வசனம், திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டியை மதிப்பான். நல்ல நீங்கள் திருப்தியாக இருந்தீங்கன்னா தேனே தந்தாலும் வேண்டாம், நல்லா சாப்பிட்டுட்டேன் பாரு. இந்த பசி உள்ளவனுக்கோ, இன்னொரு வார்த்தை சொல்லப்போனால் அதிருப்தியானவனுக்கோ கசப்பான பதார்த்தம் கூட தித்திப்பாக இருக்கும். அதனால் வீட்டில் திருப்தி அடையாதவன் கண்டதை கழிதான் என்ன செய்வான தின்னுட்டு அதை ரொம்ப டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நாம் தேவனில் திருப்தி அடைந்தவன் வேறு எதுக்கும் போகவே மாட்டான். நம்ம தேவனில் திருப்தி அடைவோமாக. அப்போ நம்ம நீதியின் மேலே பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார். 8ஆம் வசனம் இன்னொரு விஷயத்தை சொல்லுது. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். தனக்குன்னு ஒரு இடம், ஒரு சபையோ ஒரு நிறுவனமோ ஒரு குடும்பமோ, அவனுக்குன்னு ஒரு ஸ்தானம், அவனுக்குன்னு ஒரு வேலை, அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு, அவனுக்குன்னு ஒரு பதவி, அவனுக்குன்னு ஒரு கடமை. அதை விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு அதுதான் தேவன் நியமித்த இடம், அதுதான் கடவுள் உனக்கு நியமித்த இடம், அதுதான் கடவுள் உனக்கு பிடிச்ச கடமை, அதுதான் தேவன் உனக்கு வச்சிருக்கிறதான பொறுப்பு, அதுதான் தேவன் வச்சிருக்கிறதான பதவி, அதுதான் தேவனுடைய திட்டம், அதுதான் தேவனுடைய சித்தம். நீ அதை விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் நீ எங்கே போனால் நீ அலைஞ்சிட்டே தான் இருப்ப. அதாவது தேவனுடைய சித்தமே வேண்டான்னு சொன்னால் அதுக்கப்புறம் எது உனக்கு வாய்க்க போகுது யோசிச்சு பாருங்கள். இப்போ நீ இருக்கிறது தான் தேவ சித்தம். இப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளும், இப்போ கொடுக்கப்பட்ட கடமைகளும், இப்போ கொடுக்கப்பட்டதான அந்த அந்தஸ்தும் தேவனே உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து. இதை விட்டுறாத, இதை விட்டுட்டு அலைஞ்சிடாத. 9, பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல உன்னுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்குமா. அதனால் பரிமள தைலம், சுகந்த தூபம் இருதயத்தை களிப்பாக்குமா. அது ரொம்ப சந்தோஷப்படுத்துமா. அது மாதிரி சிநேகிதன் அப்படி ஆலோசனை நம்மளை சந்தோஷப்படுத்துமா. 10வது வசனம், உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டு விடாதே. ஆபத்து காலத்தில் உன் சகோதரன் வீட்டுக்கு போகாதே. தூரத்தில் உள்ள சகோதரனும் சமீபத்தில் உள்ளதான அந்த சிநேகிதனே. நம்ம அயலானின்னு சொன்னால் சிநேகிதன். அவங்க நம்முடைய சொந்தக்காரங்களை விட நம்முடைய சிநேகிதர்கள் ரொம்ப உதவி செய்வாங்க. சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். இயேசுநாதரும் சொல்லிக் கொடுத்துருக்கிறார், சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். உனக்கு சிநேகிதர்கள் இருக்கிறாங்களா? உங்களுக்கு உண்மையாக நேசிக்கிற சிநேகிதர்கள் இருக்கிறாங்களா? உன்னை கடிந்து கொடுக்குற சிநேகிதர்கள் இருக்கிறாங்களா? உனக்கு ஆலோசனை சொல்கிற சிநேகிதர்கள் இருக்கிறாங்களா? உனக்காக ஜெபிக்கிற சிநேகிதர்கள் இருக்கிறாங்களா? என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, உன்னை குறித்து என்கிட்ட தப்பாக சொல்கிறாங்க. நீ ஞானவானாயிரு, அதுதான் எனக்கு சந்தோஷம். 12 வருஷம் இன்னொரு விஷயத்தை சொல்லுது. விவேகி ஆபத்தை கண்டு, இது நீதிமானை பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்கார், நீதிமான் ஆபத்தை கண்டு தன்னை மறைத்து கொள்கிறான். ஆனால் துரோகியோ என்ன செய்கிறான்னா, துன்மார்க்கணும் நெடுக போய் தண்டிக்கப்படுறானா. அந்நியனுக்காக பிணைப்படுகிறவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள், அந்நிய ஸ்திரீக்காக ஈடு வாங்கிக்கொள். அது நேற்றைய தினத்தில் நம்ம அதை பார்த்தோம். நேற்றைக்கு அதை பார்த்தோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னென்னா அந்நியன் சம்மந்தம் தெரியாத ஒரு ஆள்கிட்ட நீ காசு கொடுக்குறன்னா அவங்கள்ட்ட ஏதாவது பிணையாக இன்னும் எழுதி வாங்கிக்கோ, கேரண்டி வாங்கிக்கோ. அதே மாதிரி அந்நிய ஸ்திரீக்காக ஈடு வாங்கிக்கோ, பொருள் ஈடு வாங்கிக்கோ. காசு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஈடாக ஒரு பொருளோ அல்லது அதுக்கு ஈடாக வேறு ஏதோ சொத்தோ அல்லது அதுக்கு ஈடாக ஏதாவது பொருட்களை என்ன செஞ்சுக்கோ, வாங்கி வச்சுக்கோன்னு சொல்லி பார்க்க. 14 ஒரு வித்தியாசமான ஒரு வசனம்.
ஒருவன் அதிகாலையில் எழுந்து உரத்த சத்தத்தோடு தன் சிநேகிதனுக்கு சொல்லும் ஆசீர்வாதம் சாபமாக எண்ணப்படும். இப்படி இது அர்த்தம் என்ன? காலையிலேயே எழுந்து அல்லேலூயா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு காலங்காத்தால் சொன்னால் அது எப்படிங்க? அது வந்து சாபமாக மாறும். அது அர்த்தம் என்னென்னா, இஃப் யூ ரைஸ் ஏர்லி இன் த மார்னிங் அண்ட் கால் அவுட் a greeting to your neighbor while he is still sleeping, he will consider it to be a curse, not a blessing. ஒருத்தன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான், அவன் தூக்கத்தை போய் நீ கலைத்து, அந்த தூக்கத்தை போய் தொந்தரவு பண்ணி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமாம், அது சொல்கிறதுக்கு ஒரு ஒரு ஆசீர்வாதமே ஆனாலும் சொல்வதற்கான வார்த்தை, சொல்வதற்கான தொனி, சொல்வதற்கான நேரம் முக்கியமானது. அது ஆசீர்வாதமானதாகவே இருந்தாலும், ஆசீர்வாதத்தை சொல்லுகிறதா இருந்தாலும், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இருந்தாலும், நேரமும் காலமும் அதனுடையதான அந்த வார்த்தைகளும் அதனுடையதான அந்த நபரை ஆயத்தப்படுத்தி ஒருவருக்கு சொல்லணுமே தவிர, அதை திடுதுப்புன்னு திடீரென்று ஒன்றை சொன்னால் புரிந்து கொள்ள முடியாது. நீ ஆசீர்வதிக்கிறாயா திட்டுகிறாயா என்று அவளுக்கு தெரியாது. ஆகையினால ஒருவனை ஆசீர்வதிக்க வேண்டியதாக இருந்தாலும் அவனுடைய இருதயத்தையும் அவனுடைய மனதையும் அவனை ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதியுங்கள். ஸ்தோத்திரம். அதுதான் அதனுடைய அர்த்தம். அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கு சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி. இந்த பெண்ணை பற்றி சொல்ல அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பெண்களை பற்றி ஒரு 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 வக்கனை இருந்துகிட்டே தான் இருக்குது, ஒரு பழமொழி இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸ்தோத்திரம். அது ஒரு இது அங்கே சொல்கிறார், இந்த அடைமழையில் ஓயாத என்னப்பா இது மழை, சிலன்னு சொல்கிறாங்களே மழை நின்னாலும் இந்த தூவான நிற்கலையே, அது மாதிரி இந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்குதுயா அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அந்த அம்மாவை அடக்க பார்க்குறவங்க காற்றை அடக்கி கையில் பிடிச்ச மாதிரியான். ஏன் காற்றை அடக்கி கையில் பிடிக்க முடியுமா? எண்ணெயை கையில் பிடிக்க முடியுமா? அந்த அம்மாவை என்ன முடியும்? யாராலையும் அடக்க முடியாது, பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, 17வது வசனம். இரும்பு கருக்கிடும், மனுஷனும் சிநேகித முகத்தை கருக்கிடுகிறான். இது என்ன கருக்கிடுகிறான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்படி ஒரு இரும்பு இன்னொரு இரும்பை நாம் கூர்மையாக்குவதற்கு இன்னொரு இரும்பை தான் பயன்படுத்துகிறோம். ஒரு இரும்பு இன்னொரு இரும்பை என்ன செய்யுது? கூர்மையாகும். இரும்பும் மோதும் போது கூர்மையாகுதான். அதனால் அதே மாதிரி நண்பர்களும் ஒருவர் சந்தித்து கொள்ளும்போது அவருடைய சிந்தனைகள் ஒருவருக்குள் பேசும்போது 2 பேருமே என்ன செய்கிறாங்கன்னா, பேசுகிறதுனால 2 பேருடைய பேச்சினாலும் 2 பேருடைய சிந்தனைகளாலும் ஒருவர் கற்றுக்கொள்கிறார்கள். அந்த நேரம் பிரயோஜனம் உள்ள நேரமாக இருக்குமா. இரும்பு மோதும்போது எப்படி அது ஒன்றை ஒன்று அது பாலிஷ் பண்ணி கொள்கிறதோ, ஒன்றை கூர்மையாக்கி கொள்கிறதோ, அதே போல் நல்ல நீதிமானாகிய நண்பர்கள் 2 பேர் சேர்ந்து போது ஒருவர் அவர்கள் கூர்மையாக்கி கொள்கிறார்கள். நேரத்தையும் சிந்தனைகளையும் கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டு அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அத்தி மரத்தை காத்தா கனியை புசிப்பான், எஜமானனை காக்கிறவன் கனமடைவன். ஐயா, உனக்கு ஒரு போதகர் இருக்கிறாரா? உனக்கு ஒரு முதலாளி இருக்கிறாங்களா? உன் குடும்பத்தில் உங்களுக்கு அப்பா இருக்கிறாரா? உனக்கு ஒரு வேலை கொடுக்கறதான ஒரு முதலாளி இருக்கிறாங்களா? அவங்க நல்லா இருக்கணும்னு நீ நினை, அவங்க நல்லா தீர்க்க ஆயுசோடு இருக்கணும்னு நினச்சிப்பார். அவங்க நல்லா இருந்தால் நீயும் நல்லா இருப்ப. எப்படி அத்தி மரத்தை பாதுகாத்தினா உனக்கு கனி பலன் கிடைக்குமோ, அது மாதிரி தன்னுடையதான எஜமான் முதலாளியை, தன்னுடைய போதகரை, தன்னுடைய தகப்பனாரை, தன்னுடையதான மேல் அதிகாரியை பாதுகாக்கிறவன், தன்னுடைய நிறுவனத்தை பாதுகாக்கிறவன் அவன் நன்மையை பெறுவான். நீ அந்த நன்மையை மட்டும் பெற்றுக்கொள்ளணும்னு நினச்சி அதை காப்பாற்றுற விஷயத்தில் நீ எனக்கு சம்மந்தப்படலைன்னா உனக்கு பிரயோஜனமாக இருக்காது. இவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குதில்ல, இவ்வளோ அழகாக சொல்லுது. தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல் மனுஷர்கள் இருதயத்துக்கு இருதயம் ஒத்திருக்கும். எல்லாருடைய பிரச்சனையும் ஒன்று தான். சரி சொல்லுவாங்க, ஒருத்தன் பொன் குடத்தை கீழே போட்டுட்டானா, அது நெளிஞ்சு போச்சான். அவன் அழுகிற அழுகையும் ஒன்று தான், அவன் மண்பானையை போட்டவன் அழுகிற அழுகையும் ஒன்று தானா. ஸ்தோத்திரம். மண்பானை போட்டு அழுகிறவன் அழுகை தான் உண்மையான அழுகை. பொன் பாத்திரத்தை கீழே போட்டு அழுகிறவனுடைய அழுகை உண்மையான அழுகை கிடையாது. ஏன்னா அது நசுங்கி போனாலும் சரிப்படுத்திக்கலாம், அவனுக்கு எந்த ஒரு சேதம் இல்லை. பொற்குடத்தை கீழே போட்டவன், வெள்ளி குடத்தை கீழே போட்டவனும் ஓன்னு அழுகுறான், மண்பானையை கீழே போட்டணும் ஓன்னு அழுகுறான். இவனுக்கு உள்ளதும் போச்சு இவனுக்கு. ஆனால் அவன் அழுகைக்கும் ஆனால் 2 பேருக்கும் முடியதான அழுகையும் எப்படி தான் இருக்குது. அப்போ பாதிப்புகள் வித்தியாசமாக இருந்தாலும், ஏற்பட்டதான இழப்புகள் வித்தியாசமாக இருந்தாலும்,
ஆனால் அந்த இருதயம் 2 பேருடையதான இருதயமும் ஒன்று போல தான் இருக்குது. அவன் அவ்வளோ, அதாவது சொல்கிறல்ல, 10 ரூபா கிடைக்காம இன்றைக்கி ஒரு 100 1000 ரூபாய்க்காக கஷ்டப்பட வேண்டியதான வேதனையும், ஒரு 10 லட்சம் ரூபாய் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டிய வேதனையும், வேதனை 2 இருதயத்துக்கு இருதயம் 2 ஒன்று போல தான் அப்படிங்கிறத அவர் சொல்கிறத பார்க்குறோம். பாதாளமும் அழிவும் திருப்தி அடைவதே இல்லை. அதில் மனுஷனுடைய கண் பார்க்குறத திருப்தி ஆகிறதே இல்லை. எவ்வளோ நேரம் பார்த்துட்டே இருக்கீங்களா மொபைலை? எத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்குறீங்களா? இன்னும் திருப்தி அடைஞ்சுதானா? இல்லை. எப்படின்னா பாதாளமும் அழிவும் நம்ம தீ எவ்வளோ நாள் ஆட்களை ஏற்றுக்கிட்டே இருக்கோம். பாதாளம் வாயை திறந்து வச்சுருக்கு. எத்தனை ஆயிரம் பேர் செத்து போய் பரலோகத்துக்கு போகாமல் நரகத்துக்கு போனாங்க. இன்னும் வாயை பிளந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் பாதாளம். ஆமாம், மரணம். வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுடைய உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. அதாவது மக்கள் ஒரு மனுஷனை குறித்து என்ன நினைக்கிறாங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம யாரும் என்னமோ நினச்சிட்டு போனால் என்ன அப்படின்னு வாழாதீங்க. யார் என்ன நினச்சா எனக்கு என்ன அப்படி வாழாதீங்க. யார் என்ன தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல, நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேன். இன்றைக்கி உள்ள ஆட்கள் அப்படி தான் நடந்துக்கிறாங்க. இப்போ இருக்கிற சிந்தனை அப்படிப்பட்ட சிந்தனை. மற்றவர்களுக்காக வாழாத, உனக்காக வாழணும். ஆனால் மற்றவங்க நம்மளை குறித்து நல்ல வார்த்தை சொல்லுகிற மாதிரி வாழணும். மற்றவங்க நம்மளை குறித்து நற்சாட்சி கொடுக்குற மாதிரி வாழறது அவசியம்னு பார்க்குறோம். 22 மூடனை உரலில் போட்டு உலக்கையினால் நொய்யாக குத்துனாலும் மூடத்தனம் மாறாது, அவன் திருந்தவே மாட்டான். நிறைய நேரம் நானும் சில ஆட்களை பல வருஷமாக சொல்லி திருத்த முயற்சி எடுத்துருக்கிறேன். திருந்தவே மாட்டாங்க. அதே தான் அவன் எத்தனை மணி நேரம் அவனுங்களுக்காக நம்ம செலவு பண்ணாலும், எத்தனை மணி நேரம் செலவு பண்ணாலும், எத்தனை நாள் அதை எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொல்லியிருந்தாலும் சில ஆட்கள் திருந்துவதே இல்லை. அவன் மூடன். 23 உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். மந்தையுமே காணும். எந்தெந்த ஆடு எப்படிப்பட்டது ஆடுகளை நீங்கள் ஆடுகள் இது அடுத்தது. ஆடுகள்னால் ஒவ்வொரு ஆடை குறித்து நீ கவனமாக இருங்க. அந்த ஆடுகளை நீ கவனித்தா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இது ஒரு மேய்ப்பனுக்கு சொல்லப்படுகிறது. இது ஒரு தலைவனுக்கு சொல்லப்படுது. உன் ஜனங்களினுடைய நிலைமையை நீ அறிஞ்சிக்கோ. அந்த ஜனங்களுடையதான தேவையை நீ சந்தி. அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. செல்வம், பணம் எப்பவும் நிற்காது. கிரீடம் தலைமுறையாக நிற்காது. எதுவுமே தலைமுறை நிற்கிறது இல்லை. நினைக்கிறோம் எல்லாம் தலைமுறையாக நிற்கணும்னு ஆசை. 4 தலைமுறை 7 தலைமுறை நம்ம ஆளணும்னு ஆசை. ஆனால் அதெல்லாம் நிற்கிறது இல்லை. கர்த்தர் எதை சொல்கிறாரோ அதுதான் நிலை நிற்கும். புல் முளைக்கும், பச்சளை தோன்றும், மலை பூண்டு சேர்க்கப்படும். ஆட்டுக்குட்டி உனக்கு வஸ்திரத்தையும், கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தை கொடுக்கும். அப்போது என்ன சொல்ல வர்றாருன்னா, செல்வத்தை பார்க்காத, கிரீடத்தை பார்க்காத, கடமை. நீ அந்த ஆடுகளின் நிலைமையை பார், அவைகள் மேலே கவனத்தை செலுத்து. அப்போ எது நிலையானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டுக்குட்டிகளை கவனிக்கிற கவனம் தான் ரொம்ப முக்கியமானது. அது உனக்கு வஸ்திரம் வாங்குறதுக்கும், வயல் வாங்குற கிரயத்தை கொடுக்கும். வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்துக்கு கிடைக்கும். வீட்டாரின் ஆகாரத்துக்கும் வேலைக்காரி பிழைப்புக்கும் போதுமானதாக இருக்கும். அப்போ இந்த அர்த்தத்தை 24ஆம் வசனம் சொல்கிறது என்னென்னா, ஆமீன் சோத்திரமாக சம்பாதிக்கப்பட்ட சம்பாத்திய பணம் நீண்ட நாள் இருக்காது. அதே மாதிரி எந்த ஒரு அரசாங்கமும் நீண்ட நாள் நிலைச்சி நிற்காது. அதனால் அவைகள் இருக்காது. ஆனால் எது நிலைச்சி இருக்குன்னா, ஜனங்கள் நிலைத்திருப்பாங்க. அதனால் ஜனங்கள் மேலே அக்கறை காட்டுங்கள். ஜனங்களின் தேவைகளை சந்திப்பதற்கு அக்கறை காட்டுங்கள். நீங்கள் இருக்கிற வரைக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாக இருப்பதற்கு பாருங்கள். உங்களை சார்ந்திருக்கிறவருடைய நலனில் அக்கறை கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 27வது அதிகாரத்தில் உன் வாயல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். நம்மை நாம் புகழக்கூடாது, மற்றவங்க நம்ம செய்கிற செயல்களை பார்த்து மற்றவங்க புகழட்டும். அடுத்ததாக தன்னுடையதான கூட்டை விட்டு அலைகிற அந்த குருவி மாதிரி தான் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் இருப்பான். நமக்கு கிடைச்ச அந்த வேலையை, கிடைச்ச அந்த இடத்த, அந்த ஸ்தானத்தை நம்ம விட்டுறக்கூடாது. விட்டோமானா திரும்ப அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, வர முடியாது. நம்ம குருவி மாதிரி அங்கே எங்கேன்னு என்ன செய்வோம், பறந்துட்டுருப்போம். ஆகையினால் நமக்கு கிடைச்ச வேலை, கிடைச்ச அந்த காரியங்களை நம்ம நினச்சிருக்கூடாது. ஒரு நாளும் இதை காட்டில் இன்னொன்று பெருசாக கிடைக்கும்னு போனோம்னா அதுவும் கிடைக்காது, கடைசியில் இதுவும் கிடைக்காது. நடு ரோட்டில் தான் நிற்கணும். நம்ம என்ன செய்வோம், நம்ம கர்த்தர் கொடுத்த வேலையில் சந்தோஷமாக இருக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தல் வராக. விவேகி என்ன செய்கிறானா, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான்.
பேதைகளும் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கி நமக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு ஒருத்தர் எச்சரித்தாலோ ஒருத்தர் ஒரு காரியத்தை சொன்னாலும் அதை கேட்கணும். நம்ம என்ன செய்யறோம், அநேக நேரத்தில் மற்றவர்கள் சொல்லுகிறதான ஆலோசனைகளை கேட்காம மனம் போல நடந்து பிற்பாடு அடி வாங்கிக்கிறோம். ஆகையினால நம்ம நல்ல ஒரு ஆலோசனைகளை கேட்கணும், மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்கணும். மற்றவங்க சொல்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்ம எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்கிறார். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உன் ஆடுகளுடைய நிலைமையை நன்றாக அறிந்துகொள், மந்தையின் மேல் கவனமாயிரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இன்றைக்கி இது ஒரு ஊழியக்காரங்களுக்கும் ஒரு ஆலோசனை. நம்ம என்ன செய்யணும், விசுவாசிகள் மேலே கவனமாக இருக்கணும், ஊழியத்தின் மேலே, நம்முடைய ஊழியத்தின் மேலே கவனமாக இருக்கணும். மற்றபடி நம்முடையதான வேலை செய்கிற வேலையில் ஜாக்கிரதையாக இருந்தால் அவன் என்ன செய்வான்ட்டானா, நீசனுக்கு முன்னாடி இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பானா. அதுபோல் அவனுக்கு செய்யப்படுகிறதான அந்த வேலையில் அவன் என்ன செய்யணும், அவன் கவனமாக இருந்தானா அந்த அவனுக்கு என்ன செய்யுமா, அவனுடைய தானே அந்த வேலை நிமித்தமாக அவனுக்கு ஆசீர்வாதம் வருமா. வஸ்திரத்தை அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யுமா, வஸ்திரத்தை கொடுக்குமா, வயல் வாங்கத்தக்கதான கரியத்தை கொடுக்குமா, அந்த ஆட்டுக்குட்டி பாலை கொடுக்குமா, அது என்ன செய்யுமா, நம்முடைய வேலைக்காரர்களுக்கு ஆகாரத்தை கூட என்ன செய்யுமா, கொடுக்குமா. ஆகையினால நம்ம என்ன செய்யும், நம்முடைய வேலையில் ஜாக்கிரதையாக, சின்ன வேலையானாலும் அதில் ஜாக்கிரதையாக நம்ம செய்யும்போது அது நல்ல ஒரு வருமானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். நம்ம செய்கிற வேலையில் ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள். ஜெபம் பண்ணுவோம். அப்பா, கிருபை இரக்கம் தான் எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமீனப்பா. நாங்களே எங்களை புகழாதபடிக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம், மற்றவர்கள் புகழும் வண்ணமாக ஆமீனப்பா ஞானமாய் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய கொடுக்கப்பட்டதான அந்த வேலையில் ஜாக்கிரதையுடையவர்களாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆமீனப்பா. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் விவேகமாய் நடக்க இருக்கிறதான எல்லா ஆபத்துகளுக்கும் தப்பித்துக்கொள்ள உடைய செட்டுகளின் மறைவில் அப்போ உன்னதமானவர் மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்னு சொல்லப்பட்டபடி உம்முடைய செட்டுகளை மறைவிடமாய் வைத்துக்கொள்ள கிருபை தாரும். பேதைகளாக இருந்து எத்தனை தான் கர்த்தாவே அப்பா உணர்த்தினாலும் அறிவில்லாமல் செயல்படாதபடிக்கு ஞானமாய் செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த பொறுப்பு, எங்களுடைய சபை ஊழியங்கள் விசுவாசிகள் அவர்கள் மேலே அக்கறை உடையவர்களாக கவனமுடையவர்களாக காணப்படுவது வச்சுங்க. அதே போல் நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த வேலைகளை கர்த்தாவே நாங்கள் ஞானமுள்ளவர்களாக செயல்படுவது, அதில் இருக்கிற அப்போ நல்ல ஒரு பலனை கர்த்தாவே ஆமேனப்பா ஸ்தோத்திரம் அப்போ அனுபவிக்கத்தக்கதாக அந்த பலனை அந்த ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்பா எங்களோட பொறுப்புகளில் நாங்கள் கவனமாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.